ஆடி 2 சனிக்கிழமை காலையில் ஒரு 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும்னு தாங்க நினச்சேன். ஆனால் எந்திரிச்சது என்னவோ 6:30 மணிங்கிறதுனால நேராக கிச்சனுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி சிம்பிளாக கொள்ளு பருப்பும் கொள்ளு ரசம் மட்டும்தான் செஞ்சேன். பொரியல் கூட வைக்கல. நேற்று சாயந்தரம் தான் கோதுமை வடை பாயசம் எல்லாம் செஞ்சுருந்தோமா. ஸோ அதனால் அப்படியே விட்டுட்டேன். குழந்தைங்களுக்கும் இதையே பேக் பண்ணி கொடுத்துட்டு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு ஒரு 9:30 to 10 மணிக்குள்ளே என்னோடய ஒர்க் நான் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அப்போ தான் எனக்கு அந்த ஒர்க் ஒரு ரொட்டீன் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். நான் என்னோடய ஒர்க்கை முடிச்சுட்டு தான் இந்த வீடு க்ளீன் பண்ணுறதையே ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்குள்ளே மேக்ஸிமம் நான் எல்லா வேலையும் முடிச்சுக்குவேன். இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு 9:30 மணிக்கெல்லாம் என்னோடய ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, குட்டீஸ் கிளாத்திங்கில் வர ஆர்டர்ஸ் எல்லாமே பேக் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்குவேன். இன்றைக்கி 2 ஆர்டர் வந்திருந்தது. ஒன்று கேர்ளோட பைஜாமா செட் வந்திருந்தது. இன்னொன்று பாய்ஸோட கேஷுவல் பேண்ட் வந்திருந்தது. ஸோ 3 பீஸ் எடுத்திருந்தாங்க. அதை பேக் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டு நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு ஆர்டர் வர வர எடுத்து வச்சுக்குவேன். அதுக்கப்புறமா நான் கொரியர் பண்ணுறக்கு ஒரு 1 hour பிஃபோர் தான் செக் பண்ணிவிட்டு பேக் பண்ணி கொண்டு போய் கொரியர் போட்டுருவேன். உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணியிருந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆரி ஒர்க் ஆர்டர் இருந்தது. ரொம்ப நாள் கழித்து த்ரெட் அதிகமாக யூஸ் பண்ணி பண்ணுற ஒர்க் அப்படின்னா அது இந்த ஒர்க் தான். எனக்கு எப்போவுமே ஆரி ஒர்க்கில் த்ரெட் ஒர்க் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம என்ன தான் கட் பீடு சுகர் பீடு ஜர்தோசி எல்லாமே யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணாலுமே எனக்கு ஸ்பெஷலாக த்ரெட் ஒர்க் தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த ஒர்க் பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இதோட அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இது எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேங்கிறத உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாவே ஓரளவுக்கு தெரியும். ஸோ எப்படி இருக்குது இந்த டிசைன் பிடிச்சிருக்கா அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.